கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு சுக்கிரன் வந்து தனுசு வீட்டில் வந்து அமர்றது அப்படின்றது என்ன பாவம் அப்படின்னா 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் சுக்கிரன். பொதுவாக லாபஸ்தானத்தில் சுக்கிரன்னா என்னங்க, அதை விட பெரிய விஷயம் எதுவும் இல்லை, பெரிய நல்ல விஷயம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ராசி அதிபன் யாரு? சனி பகவான். சனி பகவானுக்கு சுக்கிரன் நட்பா பகையா அப்படின்னு கேட்டால் நட்பு கிரகம் சொல்லலாம் அப்படின்றது வச்சுக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி காதல் விஷயம், லவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த லவ்வில் ஓவர் திங்கிங் வரும். ஓவர் திங்கிங் சம்மந்தமே இல்லாமல் அப்போ தான் வந்து பேச ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லை பழக ஆரம்பிச்சிருப்பீங்க. குழந்தைங்களோட கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நேர் வழியில் தான் போகணும். கொஞ்சம் அப்படி நம்ம தள்ளாடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, சனி அப்படி நம்மளுக்கு கீழே தள்ளி விட்டுருவோம். புரியுதுங்களா? நம்ம அப்லிஃப்ட்மெண்ட்டே நம்ம நேர் வழியில் போய் நியாயமாக சம்பாதிக்கிறோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு பெரிய அப்லிஃப்ட்மெண்ட் இருக்குது. நம்ம குறுக்கு வழியில் போகணும்னு நினச்சா நம்மளை போக விடமாட்டான் சனி. பாருங்க, என்னோட லவர் வந்து இப்படி தான் இருக்காங்க, நான் ரிலேஷன்ஷிப் இருக்க பர்சன் இப்படி தான் இருக்காங்க, இவங்கள நான் எப்படி வந்து சமாளிக்கிறேன் அப்படின்னா பேசியே சமாளிக்கிறேன். பேசியே அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கனமாக்கிட்டேன், பேசியே அவங்கள வந்து கஞ்சத்தனமாக ஆக்கிட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பும் வரும். இந்த ஒரு விஷயத்த பேச்சாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் கொடுப்பா. ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவான் தனுசு ராசியில் வந்து அமர்றார், பெயர்ச்சியாகி அமர்றார். அது என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 20, 2025 ஜனவரி 13, 2026 வரைக்கும் ஏறக்குறைய 33 நாட்கள் தனுசுல அமருவார். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இந்த சுக்கிரனை தொடர்ந்தே புதன் வருவார். புதன் வந்து பார்த்தீங்கன்னா 29 டிசம்பர் மாதம், அதாவது டிசம்பர் 29 ஜனவரி 16 வரைக்கும் தனுசுல அமருவார். பொதுவாக இந்த சுக்கிரனும் புதனும் இணைவு அப்படின்றத என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் அப்படின்னாலே காதல், அதிர்ஷ்டம், சுகபோக வாழ்க்கை, இனிமை, சந்தோஷம், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியவன். அதுக்கும் மேலே காதல், காமம், பள்ளியறை இதுவும் உண்டு. புதன் அப்படின்னாலே சமயோஜித புத்தி, என்னோட அதீத புத்திசாலித்தனம், ஸ்மார்ட் ஒர்க், சாதுரியம், இதெல்லாம் குறிக்கக்கூடியவன். பொதுவாகவே இந்த புதன் வந்து பாருங்க, ஒரு சுய ஜாதகத்தில் 4ஆம் பாவத்தில் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது சுகதாயாஸ்தானம். இங்கே புதன் இருக்கான் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எந்த நெகட்டிவ் இம்பேக்டும் அந்த ஜாதகத்தில் பெருமளவு அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் நடக்கக்கூடியது, நம்ம வீட்டில் நடக்கக்கூடியது, நிறைய விஷயம் ஒன்றுத்தோட ஒன்று கனெக்ட் பண்ணுறது யாரு அப்படின்னா புதன் தான். புதன் சுபரோட சேரும்போது சுபனா வேலை செய்வான், அசுபனோட சேரும்போது அசுபனா வேலை செய்வான், தீய பலன்கள் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிப்பான். புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஈரக்களிமண் அப்படின்னு சொல்லலாம். அதை பிள்ளையராகவும் பிடிக்கலாம், குரங்காவும் பிடிக்கலாம். அப்படிப்பட்ட சுக்கிரனும் புதனும் இணைவு, இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பல ராசிகளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ், நல்ல ஒரு யோகமான விஷயங்களை கொடுக்க போது. அந்த விதத்தில் உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் போது நேரம் தவறாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு சுக்கிரன் வந்து தனுசு வீட்டில் வந்து அமர்றது அப்படின்றது என்ன பாவம் அப்படின்னா 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் சுக்கிரன். பொதுவாக லாபஸ்தானத்தில் சுக்கிரன்னா என்னங்க, அதை விட பெரிய விஷயம் எதுவும் இல்லை, பெரிய நல்ல விஷயம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ராசி அதிபன் யாரு? சனி பகவான். சனி பகவானுக்கு சுக்கிரன் நட்பா பகையா அப்படின்னு கேட்டால் நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே 4 மற்றும் 9க்கு அதிபன், அதாவது சுகத்தாயார் ஸ்தானத்துக்கும் சுக்கிரன் தான் அதிபன். 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லுவாங்க, இதுக்கும் சுக்கிரன் தான் அதிபன். இவன் வந்து லாபஸ்தானத்தில் உட்கார்றான் அப்படின் போது நிறைய நல்ல விஷயம் நடக்கும். மொதல் விஷயம், இந்த 11ஆம் பாவம் அப்படின்றது வருமானம், லாபம், நட்புகள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டம், சமூக வட்டம், நம்மளை சுற்றி இருக்க பர்சனாலிட்டிஸ்னோட ஒரு வட்டம், ஆசைகள் நிறைவேறுதல், வெளிப்படையான ஒரு புகழ், மக்கள் செல்வாக்கு, மக்கள் ஆதரவு, நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெருத்த லாபம், அதுக்கும் மேலே நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகள், இது அத்தனையும் குறிக்கக்கூடிய பாவம் இல்லைங்களா? இங்கே சுக்கிரன் வந்து உட்கார்றது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் கொஞ்சம் சின்சியராக, டெடிக்கேட்டடாக, ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் பெருத்த லாபம் அப்படின்றது வரும். காரணம் என்ன அப்படின்னா பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டுருக்கோம். புரியுதுங்களா? நம்ம பாட்டு நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, தேமேன்னு இருக்கும், சிவனேன்னு இருக்கும். இந்த சிக்கு மாடு பாருங்கள், சுற்றி அது பாட்டும் சுற்றிக்கினே இருக்கும். அந்த மாதிரி நம்ம தொழில் செஞ்சுட்டே இருந்தோம்னா பெருத்த லாபத்தை கொடுக்கறதுக்கு சுக்கிரன் கேரண்டி. நம்ம அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா போதுமானது. இந்த சுக்கிரன் 11ஆம் பாவத்தில் இருக்கிறதுல மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய செலவு பண்ணுவோம். மச்சான் ட்ரீட் வைடா அப்படின்னா போயிட்டு நம்மக்கிட்ட ஒரு 5000 ரூபாய் இருக்குன்னா 2000 ரூபாய் ட்ரீட்டே வச்சுடுவோம். அதுவே ரொம்ப கம்மி, 5000 ரூபாயும் ட்ரீட் வைப்போம். இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி காதல் விஷயம், லவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த லவ்வில் ஓவர் திங்கிங் வரும். ஓவர் திங்கிங் சம்மந்தமே இல்லாமல் அப்போ தான் வந்து பேச ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லை பழக ஆரம்பிச்சிருப்பீங்க.
குழந்தைங்களோட கல்யாணம் வரைக்கும் போயிடுவீங்க. இவ வந்து எப்படி பின்னாடி ஒரு விஷயம் சும்மா சிம்பிளாக சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து ஷாப்பிங் போகிறீங்க. ஷாப்பிங் போகும்போது நீங்கள் அந்த பொண்ணுக்கு 2000 ரூபாய்க்கு வந்து சுடிதார் எடுத்து கொடுக்குறீங்க. எடுத்து கொடுக்கலான்னு பிளான் பண்ணி போகிறீங்க. அந்த பொண்ணு 5000 ரூபாய் சுடிதார் எடுக்குது. ஆனால் சின்சியர் லவ் பண்ணுறீங்க. யோசிப்பீங்க, ஐயோ ஒரு சுடிதார் விஷயத்துலேயே நம்ம இப்படி நினைக்கிறோம், அவள் அப்படி நினைக்கிறாளே, பின்னாடி கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம சம்பாதிக்கிறது இவ்வளோதான், இந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அவள் கொடுத்தணும் நடத்துவாளா, இல்லை பிரச்சனை ஆகிடுமா, இல்லை நம்ம வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் இவள் வந்து ஷாப்பிங் பண்ணியே தீர்த்துருவாளா, இவன் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருவாளா, ஒத்து வர மாட்டாளா, நம்ம அம்மாவை நல்லா பார்த்துப்பாளா, நம்ம அப்பாவை நல்லா பார்த்துப்பாளா, இப்படி ஏகப்பட்ட குழப்பம். அந்த லவ்வில் ஓவர் திங்கிங் அப்படின்றது வரும். இவன் நம்மளுக்கு சின்சியராக தான் இருக்காளா, இவளோட ஃபோனில் பார்த்தா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் தானா, இல்லை அதுக்கும் மேலே ரிலேஷன்ஷிப்பில் இருக்காளா, நம்மளை டைம் பாஸ்க்கு லவ் பண்ணுறாளா, இந்த மாதிரி பலவிதமான குழப்பங்கள் வரும். ரொம்ப தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க, குழம்பாதீங்க. பிடிக்குதா லவ் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கம்னு விட்டுருங்க. உங்கள் அப்பா அம்மா சொல்கிற பிள்ளைங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த பிள்ளை ஒழுங்காக இருக்குமா அது யாருக்கு தெரியும், நம்மளோட கிரகம் எப்படி இருக்கோ அப்படி தான் இல்லைங்களா. ரொம்ப நம்ம கூட்டி கழிச்சு கணக்கு போடுறோம் அப்படின்னா கணக்கு மட்டும்தான் நிற்கிது, எதுவும் நல்லது நடக்க மாட்டேங்குது. அதனால் விதிப்படி விட்டுருங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லவங்களாக இருப்போம், யாரையும் ஹர்ட் பண்ணாமல், யாரோட காசையும் அபகரிக்காமல். ஏன்னா உங்களோட ராசி அதிபன் சனி பகவான். கும்பம் மகரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நேர் வழியில் தான் போகணும். கொஞ்சம் அப்படி நம்ம தள்ளாடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, சனி அப்படி நம்மளுக்கு கீழே தள்ளி விட்டுருவோம். புரியுதுங்களா. நம்ம அப்லிஃப்ட்மெண்ட்டே நம்ம நேர் வழியில் போய் நியாயமாக சம்பாதிக்கிறோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு பெரிய அப்லிஃப்ட்மெண்ட் இருக்குது. நம்ம குறுக்கு வழியில் போகணும்னு நினச்சா நம்மளை போக விடமாட்டான் சனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெருசாக யோசிக்காதீங்க, என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோன்னு விட்டுருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், பின்னாடி புதன் வந்து இணையிறான் இல்லைங்களா. புதன் வந்து சனிக்கு நட்பா பகையா, நட்பு தான். புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 5 மற்றும் 8க்கு அதிபன், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், அதுக்கும் அவன் தான் அதிபன். 8ஆம் பாவம் துஷ்தானம், அதுக்கும் அவன் தான் அதிபன். பணம், புகழ், காதல் அனைத்திலும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்றது புதன் இங்கே வந்து சேர்றதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த லாபஸ்தானத்தில் வந்து பாருங்கள், நான் பேரு புகழ் நல்ல லாபம் இது எல்லாத்தையும் நான் எப்படி வந்து நல்ல வருமானம், சொசைட்டிலே எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்குங்க, செல்வாக்கு இருக்குது, சொல்வாக்கு இருக்குது, இதெல்லாம் வந்து பாருங்கள் எனக்கு எதனால் கிடச்சிச்சு, என்னோடய அதீத புத்திசாலித்தனத்தினால, என்னோட சமயோஜித புத்தினால், என்னோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையினால், என்னோட ஒரு பேச்சாற்றல்னால, செயலாற்றல்னால, இது அனைத்திலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அனைத்துனாலையும் எனக்கு நல்ல ஒரு பணம் புகழ் இதெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், என்னோட லவர் வந்து இப்படி தான் இருக்காங்க, நான் ரிலேஷன்ஷிப் இருக்க பர்சன் இப்படி தான் இருக்காங்க, இவங்களை நான் எப்படி வந்து சமாளிக்கிறேன் அப்படின்னா பேசியே சமாளிக்கிறேன், பேசியே அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கனமாக்கிட்டேன், பேசியே அவங்கள வந்து கஞ்சத்தனமாக ஆக்கிட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பும் வரும். இந்த ஒரு விஷயத்தை பேச்சாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் கொடுப்பான். அதே மாதிரி செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையும் புதன் கொடுப்பான். அதுக்கு என்னென்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணணும், 10 விதமான பிளானை வைப்பீங்க, அதில் 1 இல்லை 2 சக்ஸஸ் ஆகிடும். அந்த பிளானை வந்து ப்ராபகேட் பண்ணிவிட்டு நல்ல லாபம் அப்படின்றது சம்பாதிப்பீங்க. ஆக கும்பராசி அன்பர்கள், இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து பாருங்கள் சில ப்ளஸ்ஸும் இருக்குது, சில மைனஸும் இருக்குது. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மைனஸ் கிடையாது, ப்ளஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன். இல்லைம்மா இந்த காலகட்டம் எக்ஸாக்டாக எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இல்லைம்மா சில விதமான ட்ராப்ஸில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிகிட்ருக்கோம், இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இல்லைம்மா பிள்ளைங்க சார்ந்து நீங்கள் சொன்ன விஷயம் எங்களுக்கு வந்து பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நாங்கள் இருக்கோம், அதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டாலும், இதுக்கும் மேலே திருமணம், குழந்தை பாக்கியம், புது வீடு கட்டுறது, இப்படி நிறைய விஷயம் இருக்குது இல்லைங்களா. இது சார்ந்து நீங்கள் வந்து டவுட் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நான் பேசிகிட்டு இருக்கும்போதே கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டேரெக்டாக வந்து நாங்கள் தனுசுங்க எங்களுக்கு என்னங்க வரும் அப்படின்றாங்க. அந்த டேரெக்டாக தனுசுக்கு நாங்கள் இங்கே பலன் சொல்லிடுறோம், டேரெக்டாக நீங்கள் மேஷத்துக்கான பொதுவான பலன் சொல்லிடுறோம். உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் அனுப்பணும் இல்லைங்களா. ஆக அந்த மாதிரி கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.